ஊர் போகும் மேகங்கள் தாய்மண்ணின் விடியலுக்காய் உயிர் விதைத்த மாணமாமர்களுக்கு எங்கள் வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு தேச காற்றை எங்கள் மூச்சுப்பைகளுக்குள் நிரப்பிக்கொள்ளும் நேரம் இது. முதலில் வரலாறு என் வழிகாட்டி என்ற சிந்தனையை விதைத்த வண்ணம் வரலாறாக எம்மிடம் இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற எங்கள் தேசிய தலைவரின் சிந்தனை துளியோடு ஆரம்பிக்கலாம். பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த யுத்தத்தில் எவ்வளவோ அழிவுகளை பார்த்தோம். நாங்கள் அதை நான் படிக்க எங்களுடைய போராளிகளுக்கு சொல்கிறேன். நான் இப்போ கூட சிங்கள மக்கள், அதாவது இப்போ சிங்கள அரசியல் தலைமைகள் இப்போ எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறதுன்றது, அதாவது நாங்கள் அடிவண்டி கலைச்சி வந்திருக்கிறோம், கலைச்சி போயிருக்கிறோம். அவர் அடித்து கலைச்சி போட்டு பேச்சுக்கு வந்திருக்கிறாங்க. எங்கேயாவது அடி வேண்டினவன் தான் கலைப்பான், இவர் அடித்தே கலைத்து போட்டு இப்போ வந்திருக்கிறார்கள். அப்போ இதில் உண்மையான இதைத்தான் நான் அவர்களுக்கு சொல்றது ஒன்றுதான். வீணாக அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஜாழ் மண்ணில் அவர்களுக்கு சின்ன துண்டு நிலம் கூட இல்லை. அவர் சம்பந்தமே இல்லாத இடங்களுக்குள்ள வந்து தங்களை வீணா அழிச்சு கொண்டிருக்கிறார். இதால் அவையோட பொருளாதாரம் கிட்டத்தட்ட அவைகளுடைய வாழ்க்கை எல்லாமே நாசமாகுது. உண்மையில 2 பேருமே சந்தோஷமா பிரிஞ்சுட்டா 2 பேரும் நல்லா இருக்கிறான். ஆனால் இதே அவர்கள் விளங்காத வரைக்கும் அவர்கள் இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். வெளியே எனக்கு சிங்கள மக்கள்ல எந்தவித கோபமும் இல்லை. அவர்களுடைய தவறால அவர்களே அனுபவிக்கிறார். இதைவிட எளிமையாக யாராலும் சொல்லிவிட முடியாது யதார்த்தத்தின் உண்மையிலேயே இன்று நடக்கின்ற விடயங்களை அன்றே கூறியவர் தமிழீழ தேசிய தலைவர். இன்றைய நாள் தமிழீழ மாணவர் எழுச்சி நாள். தமிழீழ ஒடுக்குமுறைக்கு சிங்களம் வித்திட்ட கல்வி தரப்படுத்தலை தமிழ் மாணவர்கள் மீது திணித்த போது ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்து போராடி இறுதியில் நஞ்சு அருந்தி வீரச்சாவை தழுவிக்கொண்ட யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் மாணவன் பொன் சிவகுமாரனை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் மாணவர் எழுச்சி நாளாக நினைவு கூறப்படுகின்றது. தியாகி பொன் சிவகுமாரின் நினைவு நாளாகிய ஜூன் 5 உலக சூழல் நாள் வருவதால் அதற்கு மதிப்பளித்து ஜூன் 6 சிவகுமாரன் நினைவாக தமிழீழ மாணவர் எழுச்சி நாள் தமிழீழத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் நினைவு கூறப்படுகின்றது. எமது விடுதலை போராட்டம் கல்விக்கு கவசமாக இருப்பது போல் கல்வியும் எமது போராட்டத்திற்கு காப்பரனாக நிற்க வேண்டும். எமது தேசத்தின் எதிர்கால சிற்பிகளாக ஒரு புதிய இளம் பரம்பரை தோற்றம் கொள்ள வேண்டும். ஆற்றல் மிகுந்தவர்களாக, அறிவுஜீவிகளாக, தேசப்பற்றாளர்களாக, போர்க்கலையில் வல்லுநர்களாக, நேர்மையும் கண்ணியமும் மிக்கவர்களாக ஒரு புதிய புரட்சிகரமான பரம்பரை தோன்ற வேண்டும். இந்த பரம்பரையே எமது தேசத்தின் நிர்மாணிகளாக, நிர்வாகிகளாக, ஆட்சியாளர்களாக உருப்பெற வேண்டும். அது தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய சிந்தனை துளி. தியாகி பொன் சிவகுமாரன் சாதிக்க முயற்சித்தவற்றை தமிழீழ தேசிய தலைவரும் அவர் தம் தோழர்களும் சாதித்தனர். தகவல் தெரியாமல் தினமும் வாடுதிங்கே எங்கள் உள்ளம். அகவையோ ஒன்றிலும் வருவாய் நீ என்று ஆவலோடு நாம் காத்திருக்கின்றோம். யுகங்கள் முழுவதும் நீ எம் தலைவன். சுகமாய் நீ வாழ வாழ்த்தி நிற்கின்றோம். சுகமாய் நீ வாழ வாழ்த்தி நிற்கின்றோம். யுகங்கள் தோறும் தமிழ் வாழும் காலமெல்லாம் எங்கள் தலைவன் இவரென்று தமிழினம் எழுதிக் கொண்டிருக்கின்ற வரலாற்றின் எழுச்சி காலம் இது. விளவிள எழும் இனம் தலைவன் பெயர் சொல்லி மீண்டு எழும்.
சந்ததி கடந்து மாணவ சமூகத்துக்குள் அந்த எழுச்சி முளைத்தலும். வாடாயின் மகனே என அன்னையர்கள் அழைக்கின்றனர் இங்கே, வந்திடு தம்பியேன தந்தையர்கள் கெஞ்சுகிறார் இங்கே. அண்ணா நீ வேண்டும் என்றே போராளிகள் கேட்கின்றனர் இங்கே. மாமா மாமா என மழலைகள் தேடுகின்றனர் இங்கே. எல்லோரும் நீ வேண்டும் என்ற ஏக்கத்தில் தவிக்கின்றார்கள். அவர் தூக்கத்தின் நடுவினில் எழுந்து உன் பேர் சொல்லி அழைக்கின்றார்கள். ஒற்றை தமிழனாக மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் காலச்சூரியர்களாக தேசிய தலைமை எண்ணக்கருக்களாக இறங்கி வருகின்ற காலம் இது. மாணவர் சமூகம் பொங்கு தமிழாய் உலகப் பரப்பெங்கும் பொங்கி எழுந்து தமிழ தேசிய தலைமையை வலுச்சேர்த்து நிற்க வேண்டிய காலகட்டம். காலமிட்ட கட்டளையை நிறைவேற்ற வரலாறாகி போன மாணவ போராளியின் நினைவு மீட்பு நாளில் தாயகத்துக்கு வலுச்சேர்க்கின்ற எங்கள் இளைய தலைமுறையினராக புலம்பெயர்ந்த தமிழர்கள் தலைவன் வழியில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். விடுதலை தாகம் தீராது, விடியலை தேடி நாம் ஓடுகின்றோம். ஒருதலை காதலை போலே இங்கு தனிமையில் நின்று வாடுகின்றோம். வடிவங்கள் மாறினாலும் எம் போராட்டம் ஓயவில்லை. உன் வரவை எதிர்பார்த்தே அந்த வழியினில் பயணிக்கின்றோம். தனிநாடு வேண்டும் என்ற ஒரு திடமான முடிவோடு இங்கே பணிவிழும் தேசத்திலும் தமிழர் ஒன்றாக போராடுகின்றோம். பிரபாகரன் என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு இனத்தினுடைய ஆன்மா. அது ஒரு விடுதலைக்கான கோட்பாடு. தமிழ விடுதலைக்காக மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை நாடி நிற்கின்றார்களோ இந்த கோட்பாட்டை கற்றுக்கொண்டால், தமக்குள் உள்வாங்கிக் கொண்டால் போதும், விடுதலை என்பது நனவாகும். உலகத்தின் தலைவாணி வாவா, எம் உயிர் காக்கும் கடவுளே வாவா. சிலர் கலகத்தை உருவாக்கி நிலைமையை பெரிதாக்கி தலைமைக்கு போட்டி போடுகின்றார். எதிரியிடம் விலை போய் இழிவான நிலை கண்டு தனக்கே உலை வைக்கின்றார்கள். கலைந்த மேகங்களாய் உலகெல்லாம் நாம் அலைந்து திரிகிறோம். மலை போல் நம்பியே மண்டியிட்டு நிற்கின்றோம். மரவேனே நீ விரைந்துவா, நிற்கின்றோம். தமிழ மாணவர் எழுச்சினால் நிற்கின்றோம். மரவேனே நீ விரைந்துவா. இன்றைய நாள் 1994 ஜூன் மாதம் தமிழகத்தில் முதலாவது தமிழீழ மாணவர் எழுச்சி நாள் நடைபெற்றது. அந்த நினைவு குறிப்புகளிலிருந்து சில பகுதிகள். ஒரு தேசிய விடுதலை போரின் வளர்ச்சிக்கு மாணவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. தேசிய விடுதலை போரொன்றின் ஆரம்பத்திற்கும் தங்கு தடையற்ற அதன் வளர்ச்சிக்கும் பின்னால் மக்கள் அணியின் ஒரு கூறான நாளைய வரலாற்றை எழுதப் போகின்ற மாணவர் அணி நிற்கிறது. மாணவர் இன்றைய விடுதலை போர் உலகில் இருந்ததில்லை. இன்று தமிழீழத்தில் ஸ்ரீலங்கா அரசின் பல்வேறு அழுத்தங்களுக்கும் முகம் கொடுத்த வண்ணம் தமிழீழ விடுதலைக்கான தமக்கான வரலாற்று கடமையை மாணவர் அணி செய்து வருகிறது. இம்மாணவர்கள் சமூகத்திற்கு பயன்படும் வகையிலும் சமூகத்தால் போற்றப்படும் வகையிலும் நாட்டுப்பற்றும் இனப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்கவர்களாக இருக்கும் வகையில் அவர்களை உருவாக்கத்தக்கதாக
தமிழீழ மாணவர் எழுச்சி நாள் அமைந்துள்ளது. இம்மாதம் 5ஆம் திகதி முதலாவது தமிழீழ மாணவர் எழுச்சி நாள் தமிழீழத்தில் மிக எழுச்சியுடன் நடைபெற்றது. மாணவர்களுடன் இணைந்து அதிபர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலரும் இந்நாளை கொண்டாடினர். முதலாவது மாணவர் எழுச்சி நாள் தியாகி பொன் சிவகுமாரனுடைய நினைவு நாளான ஜூன் 5 அன்று நினைவு கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் நாள் என்பதனால் அது ஜூன் 6 தமிழீழ மாணவர் எழுச்சி நாள் மாற்றப்பட்டது. மாபெரும் மக்கள் எழுச்சி ஊர்வலங்களோடு நடைபெற்ற அந்த முதலாவது தமிழீழ மாணவர் எழுச்சி நாளில் பல்வேறு பொருளாதார தடைகள், பல்வேறு அடக்குமுறைகள் மத்தியிலும் மாணவர்கள் எழுகை பூண்டு உறுதி பூண்டார்கள். குப்பி விளக்கிலும் நாங்கள் படிப்போம், கல்வியில் உயர்வோம், தேசத்தின் தலைவர்களாக ஆகின்ற அத்தனை தகைமைகளையும் வளர்த்துக் கொள்வோம் என்று மாணவர்கள் உறுதி பூண்ட நாளாக அந்த நாள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழீழ பிரதேசம் எங்கிலும் இருந்து வந்து மாபெரும் ஊர்வலமாக பயணித்திருந்தார்கள். தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்பட்டு அந்த எழுச்சி கோலம் விழா கோலம் பூண்டது. மாணவர் எழுச்சி தினமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. மாணவர் எழுச்சி என்றால் என்ன? அது ஏன் ஜூன் 5ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட வேண்டும்? மாணவர்கள் தமது கல்வியை எந்தவித இடையூறுமின்றி சுதந்திரமாக கற்பதற்கு உரித்துடையவர்கள். மாணவர்கள் தமது கல்விக்கு இடையூறாக இருக்கும் காரணிக்கு எதிராக கிளர்ந்தெழுதல் மாணவர் எழுச்சி என கருதலாம். இதற்கு 2 தசாப்தங்களுக்கு முன்னரே தமிழ் மாணவராகிய எமக்கு எமது கல்விக்கு ஸ்ரீலங்கா அரசினால் இடையூறு ஏற்பட்டது. இந்த இடையூறுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த முதல் தமிழ் மாணவராகிய தியாகி சிவகுமார நினைவு தினமாகிய ஜூன் 5ஆம் தேதி மாணவர் எழுச்சி தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது மிகவும் பொருத்தமான ஒரு விடயமாகும். யாழ்ப்பாணம், வன்னி, முல்லை, மன்னார் மாவட்டங்களில் பேரெழுச்சி ததும்பும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. தமிழீழ மாணவர் சமூகத்தின் எழுச்சியை இந்நாள் லட்சியத்துக்காக கொடுப்பதில் என்ன தவறு? வார்த்தைகள், சொற்கள், லட்சியம் எத்தனை உயர்ந்தது அந்த இளைஞரிடம் மூச்சாக உயிராக இருந்தது என்று எண்ணி பாருங்கள். உள்ள உயிர் ஒன்றுதான், அது போகப்போவதும் ஒரு தடவைதான். அப்படி போகும் இந்த உயிரை ஒரு புனித லட்சியத்துக்காக கொடுப்பதில் என்ன தவறு? தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகள் சிவகுமாரன் மனதை மேலும் பலமாக பாதித்தன. தமிழராட்சி மாநாட்டில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அடாவடித்தனமான தமிழ் மக்கள் மீதான பகைமை தாக்குதல்கள், அவற்றுக்கு மத்தியில் அவர்களின் அட்டகாசங்களால் அவதிப்படும் வயோதிபர்களையும், பெண்களையும், குழந்தைகளையும், மழலைகளையும், வெளிநாட்டு பேராளர்களையும் காப்பாற்றுவதில் இளைஞர்கள் ஓடி ஓடி ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அன்று சிவகுமாரனால் மானம் காப்பாற்றப்பட்ட பெண்கள் பலர், உயிர் காக்கப்பட்ட வயோதிபர்கள் பலர். தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் சக தமிழ் மக்களின் உயிரை காப்பாற்ற முன்னின்று ஓடி ஓடி உழைத்தான் அந்த இளைஞன். அப்போது கம்பி வேலிக்கு பக்கத்தில் 7 தமிழர்கள் உயிர் மீட்க போராடி கொண்டிருக்கின்றார்கள். கம்பி வேலியின் மீது சிங்கள காடியர் காவற்படை அறுத்து வீழ்த்திய மின்கம்பி ஒன்று மின்சாரத்தை பாய்ச்சியதால் ஏற்பட்ட அனர்த்தம் அது. அகப்பட்ட தமிழர்களில் சிறுவன் ஒருவன் தியாகி பொன் சிவகுமாரனை பார்த்து, அண்ணே என்னை காப்பாத்துங்கோ, நான் சாகப் போறேன் என்று அவலக்குரல் எழுப்பினான்.
ஆனால் இறுதியில் அந்த சிறுவனை சிவகுமாரால் எவ்வளவு முயன்றும் காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. இவன் கை கொடுத்து தூக்கப் போக இவனது நண்பர்கள் அருகிருந்தவர்கள் போகாதே, அதில் மின்சாரம் பாய்கிறது என்று பிடித்து இழுத்து தடுத்து விட்டனர். அவன் கண்முன்னே தமிழத்தின் குருத்தொன்று மரமாகி காயாகி கனியாகி விதியாகி முன்பே கண்ணெதிரே கருகி சாம்பலாகிறது. இது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த விடுதலை தீக்கு இன்னமும் எண்ணெய் வார்ப்பது போல சிவகுமாரனுக்கு அமைந்தது. தமிழின படுகொலைக்கு காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரி சந்திரசேகராவை கொல்லும் முயற்சியில் மிகுந்த கோபத்தோடு வளர்ச்சிக்கு மாணவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. தேசிய விடுதலை போரொன்றின் ஆரம்பத்திற்கும் தங்கு தடையற்ற அதன் வளர்ச்சிக்கும் பின்னால் மக்கள் அணியின் ஒரு கூறான நாளைய வரலாற்றை எழுதப் போகின்ற மாணவர் அணி நிற்கிறது. மாணவர் இன்றைய விடுதலை போர் உலகில் இருந்ததில்லை. இன்று தமிழீழத்தில் ஸ்ரீலங்கா அரசின் பல்வேறு அழுத்தங்களுக்கும் முகம் கொடுத்த வண்ணம் தமிழீழ விடுதலைக்கான தமக்கான வரலாற்று கடமையை மாணவர் அணி செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் தமிழ எழுச்சி நாள் யாழ் பல்கலைக்கழகம் உட்பட நினைவு கூறப்பட்டிருக்கின்றது. தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த நாளில் மாணவர்களுக்கு இந்த எழுச்சியை, இதனுடைய தாற்பயங்களை, வரலாற்று உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் இது. தமிழ மாணவர் எழுச்சி நாள் என்பது இனி வருகின்ற தலைமுறைக்குள் உருப்பெற்று கருக்கொள்ள வேண்டிய இலக்கு நோக்கிய பயணத்துக்கான உறுதியை எடுத்துக்கொள்கின்ற நாள். தமிழ் மாணவர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்து போராடி இறுதியில் தன்னை தானே மாய்த்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் மாணவன் பொன் சிவகுமாரனை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் இந்த மாணவர் எழுச்சி நாள் நினைவு கூறப்படுகின்றது என்பதோடு அந்த பெருங்கனவின் தொடர்ச்சியை எழுதிய அதன் பின்வந்த தமிழர் தேசிய தலைவர் உட்பட்ட மாணவ சமூகங்கள் செய்த அளப்பரிய சாதனைகள், வரலாற்று பேரெழுச்சிகளை எடுத்துச் சொல்வோம். சிவகுமாரின் நினைவு நாளாகிய ஜூன் 5 உலக சூழல் நாள் என்பதால் அதற்கு மதிப்பளித்து ஜூன் 6ஆம் நாள் சிவகுமாரின் நினைவாக தமிழ மாணவர் எழுச்சி நாள் தமிழத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது என்பதை மீண்டும் நினைவூட்டிக் கொள்கின்றேன். காற்றலையில் ஊர் போகும் மேகங்கள் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். விடுதலை புலிப்படை வீசிய ஏவுகணை மோதி பொடி பொடி ஆனதடா சிங்களவன் போர்படை விண்ணூர்தி. பொடி பொடி ஆனதடா சிங்களவன் போர்படை விண்ணூர்தி. அன்றொரு மாணவனால் இயலாமல் போன அந்த காவலரன் துவாரத்தின் ஊடாக தூரத்தை தெரிந்த கரிய உருவத்தை முதலில் அவதானித்தான். டேங்கி அவனுடைய நிலையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சண்டையின் தீவிரம் சற்று கடுமையாவது தெரிந்தது. தோழர்கள் தமது துப்பாக்கிகளால் எதிரி மீது சுடத் தொடங்கினர். சண்டை உக்கிரமானது. கனரக ஆயுதங்கள் எதுவும் அவர்களிடம் இருக்கவில்லை. டேங்க் எதிர்ப்பு ஆயுதங்களும் இல்லை. இலகு இயந்திர துப்பாக்கிகளால் சுடப்பட்ட ரவைகள் வெறுமனே டேங்கில் பட்டு தெறித்து விழுந்தன. முன்னரங்கில் இருந்து நம்மவர் நிலைகள் ஒவ்வொன்றாய் எதிரியால் சிதைக்கப்பட்டன. வீரர்கள் வீழ்ந்து கொண்டிருந்தார்கள். டேங்கி ஏவிய ஓர் எறிகணை அறிவினுடைய தோழர்களை வீழ்த்தியது. சிதைந்த நிலைகளிலிருந்து சென்று கொண்டிருந்த இறுதி எதிர்பார்ப்புகளும் அந்த எதிர்ப்புகளும் குறைந்து கொண்டிருந்தன. எதிரி உற்சாகமடைந்தான். வேகமாக டேங்கியை நகர்த்தினான். அறிவினுடைய சிதைந்த காவலரனில் வீரச்சாவடைந்துவிட்ட தோழர்களின் வித்துடர்களும் ரவை முடிந்துவிட்ட துப்பாக்கிகளும் மட்டுமே இப்போது இருந்தன. அந்த காவலரன் வரிசையில் அவன் மட்டுமே தனித்திருந்தான். எதிரியின் நகர்வை தடுத்தேயாக வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. அந்த ஓர்வம் மனதில் இருந்தது. முறியடிப்பு அணிகள் அங்கே வரும் வரை இராணுவத்தின் நகர்வை குறைந்தபட்சம் தாமதப்படுத்த வேண்டிய நிலையை அவன் உணர்கின்றான். கைவசம் இருந்த குண்டுகள் 2 சிதைந்த நிலையை விட்டு வெளியே வந்தான். அவனது நிலையை நோக்கி வந்த டேங்க் இப்போது மிகவும் நெருங்கிவிட்டது.
அறிவு எறிந்த முதலாவது குண்டு டேங்கின் முன்னால் வெடித்து சிதறியது. டேங்கி அதிர்ந்து நின்றது. ஆனால் விரைவிலேயே அதன் சக்கரங்கள் மீண்டும் உருளத் தொடங்கின. இறுதியாக அவனிடம் இருந்தது ஒரே ஒரு குண்டு. அவனுக்கு இருந்த கடைசி தெரிவு டேங்கை மிக மிக நெருங்கி குண்டை எறிவது அல்லது சொற்ப கடத்தில் இடித்து சிதைக்கப்பட இருந்த நிலையின் அருகில் இருந்து பின்வாங்கி செல்வது. இறுதி முயற்சி எமது மரபுக்கே உரிய தெரிவு. டேங்கி அவனது காவலரனை முட்டி மோத இருந்த கடைசி கணத்தில் தன்னிடமிருந்த ஒரே ஒரு கையெறி குண்டை வெடிக்க வைத்தான். தனது சாவிற்கான முடிவு அவனுக்கு தெரிந்தே இருந்தது. எனினும் அவன் கோழையாகி போக விரும்பவில்லை. டேங்கியின் சக்கரங்களால் சிதைக்கப்பட்ட அவனது வித்துடல் அவன் நேசித்த மண் மீது மண்ணாக கரைந்தது. இறுதி வரை அவனிடம் முயன்றிருந்த துணிவு வரலாற்றில் அவனை ஏந்தி நிற்கின்றது. விதைத்தவை முளைக்கும். ஆம், ஒவ்வொரு போராளியின் தியாகங்களும் இவ்வாறே. ஊர் போகும் மிகங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். வித்திரமாய் மாறி நிற்கும் வித்தகனாம் சித்தம் சிலிர்க்குதையா, நினைக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சில் உரமேறி வரலாற்றை படைக்கும் திறனை உருவாக்குகின்ற கோட்பாடாக யுகம் தோறும் பிரபாகரன் என்ற பெயர் எங்கள் குலசாமி என்று இன்று மக்கள் போற்றுகின்றனர். நேர்கள் இதுவரை ஊர் போகும் மகங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தலைவன் ஒருவனே தமிழினத்தின் இறைவனே, தலைவன் ஒருவனே தமிழினத்தின் இறைவனே, ஆக்கமருளும் புரட்சி தீய நீக்கமரா நெஞ்சு நினைவை பிரபாகரா, எங்கள் பிரபாகரா நெஞ்சில் பிறந்தீரையா, எங்கள் பிரபாகரா நெஞ்சில் பிறந்தீரையா. நரம்புகள் புதை கட்டும் அடிங்கடா பரபர, நீல கடலையே மறைக்குமா கடலுற, நீரில் மூழ்கினாலும் எழுமே அந்த பேரல, உதிரம் தீயாக ரவுத்திரம் என்று குறையல, ரவுத்திரம் என்று அணையல. அறவழி அன்பு கொண்டு மண் காத்த ஒருவர, ஆரடி மயம் நிகர வியப்பான வீரர, அறிந்திட ஆழம் கொள்ளும் அரிதான தமிழ்மர, அறிவியல் காணாத அழகான குறுந்தொகை, அழியாத குறுந்தொகை. கால்பட்ட கதிர் முளைக்கும் கரிகால சோழனே, கண்ணியம் பெண்மை காக்கும் கார்மேக தூயனே, காலம் மறவாத காவிய தலைவன, எம் இனம் காக்க வந்த குலசாமி இறைவனே. பிரபாகரா எங்கள் பிரபாகரா நெஞ்சில் பிறந்தீரையா, எங்கள் பிரபாகரா நெஞ்சில் பிறந்தீரையா. மருதினையாம் என்றும் மறையாத கதிரவனாம், மலையினில் சிலை உதிக்கும் எங்கள் மன்னாதி மன்னவனாம், இரும்பினில் இடி இடித்து இலக்கணமாய் களை வடித்து எழும்பிடும் ஒரு கருத்து, அது சுமந்திடும் அவர் பெயர் பொறித்து. மறுகிட மருதினையாம் மறையாத கதிரவனாம், மலையினில் சிலை உதிக்கும் மன்னாதி மன்னவனாம், இரும்பினில் இடி இடித்து இலக்கணமாய் களை வடித்து எழும்பிடும் ஒரு கருத்து, சுமந்திடும் அவர் பெயர் பொறித்து. தாய போல மண்ண காத்த தன்மான தலைவனே, தமிழ போல உன்ன காப்பும் பிரம்மாண்ட இதயனே, வஞ்சத்தில் வாக்கப்பட்ட தமிழினமாயின்று நஞ்சுகள் நீங்குதையா உன் வருகை கண்டு, நெஞ்சினில் வஞ்சம் கொண்ட எதிரிகளும் உண்டு, அஞ்சியாளருதையா புலிப்படையை கண்டு. தனக்காக வாழா தலைவன் சனங்காக்க வந்த கொள்கை அரங்காத்து நின்ற எந்தன் குலசாமி இறைவனே. பிரபாகரா எங்கள் பிரபாகரா நெஞ்சில் பிறந்தீரையா, எங்கள் பிரபாகரா நெஞ்சில் பிறந்தீரையா. திருக்குறளாம் எங்கள் அடையாள பதிச்சுவடாம், எரிந்திடும் எரிமலையாம் எங்கள் ஏகாந்த போர் முரசாம்,
விடியலின் விதை வடிவாம் எங்கள் சுதந்திரத்தின் சுவையமுதாம். கனவினின் கலை நிஜமாம் காலம் தந்த எங்கள் இனவிடிவாம். அறிந்திட திருக்குறளாம் அடையாளம் பதிச்சுவட்டாம். எரிந்திடும் எரிமலையாம் ஏகாந்த போர் முரசாம். விடியலின் விதை வடிவாம் சுதந்திரத்தின் சுவையமுதாம். கனவினின் கலை நிஜமாம் காலம் தந்த இனவிடிவாம். மரணம் கூட பார்த்து அஞ்சும் மாவீர தலைவனே, இனத்துக்காக இலகை சுமந்த தியாக வீர தமிழனே. சுற்றும் பூமி கூட நின்றிடுமா இன்று, புயலாய் சீறி வரும் பொக்கிஷ மகன் கண்டு. பதுங்கும் புலிகள் என நகைத்தாயா இன்று, பறக்கும் எதிரி தலை படையெடுப்பை கண்டு. வீரமுனை மண் தொட்டு வணங்கும் வரை மார்தட்டி எழுப்பும் முறை குலசாமி இறைவனே. பிரபாகரா எங்கள் பிரபாகரா நெஞ்சில் பிறந்தீரையா, எங்கள் பிரபாகரா நெஞ்சில் பிறந்தீரையா.